வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபுல் வீடியோவையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறத சின்ன ஜிஸ்ட்டு தான் காட்டியிருக்கேன், பாருங்கள். இன்ன வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஃபுல் வீடியோவாக பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டிப் வந்து நம்ம கானை வந்து ஹஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணாமல் ஈஸியாக எப்படி மைக்ரோவேவில் வந்து குக் பண்ணி எடுக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த கான் வந்து நான் ஃபுல்லாகவே அப்படியே வைக்க போகிறேன். இந்த வெளியே உள்ள அந்த லீஃபெல்லாம் எடுக்காமல் அப்படியே 10 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. பட் 7 மினிட்ஸே போதும் உங்களுக்கு. நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா ஆஃப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா 7 மினிட்ஸ்லேயே வெந்துருது, பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குது. இதை வந்து அப்படியே நீங்கள் அந்த தலைப்பகுதியை வந்து அப்படியே வெட்டிட்டு அப்படியே உருவினீங்கன்னா வந்துடும். நான் அப்படியே உருவாமல் நான் அப்படியே ஃபுல்லாக தான் எடுக்கிறேன். அந்த மேல் பகுதி அப்படி பிடிச்சி எடுத்திங்கனாலே வந்துடும், பார்த்துக்கோங்க. ஈஸியாக வந்துடும். நம்ம வந்து ஃபுல்லாக தான் நம்ம குக் பண்ணும்போது குக்கர்லலாம் வச்சு குக் பண்ணுவோம். பட் இதில் மைக்ரோவேவில் பண்ணும்போது அப்படியே வெளியே அதெல்லாம் எடுக்காமல் ஃபுல்லாகவே அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்து சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்மகிட்ட கண்டெய்னர்ஸ், கிளாஸ் கண்டெய்னர்ஸ் நல்ல ஷேப்பில் உள்ளதெல்லாம் இருக்கும். அதை ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அது மேலே வந்து இந்த மாதிரி செலோ டேப் வந்து இப்படி வந்து நான் வந்து இப்போ கிராஸில் வந்து நான் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டிங்கன்னா உள்ளே வந்து அந்த பிரான்ச்சஸ்லாம் வைக்கும்போது, அந்த தண்டுகளை வைக்கும்போது, அந்த ஃப்ளவரோட அந்த பாட்டெல்லாம் ஸ்டெம்மெல்லாம் வைக்கும்போது அங்கங்கே அசையாமல் கரெக்டாக அது வந்து ஃபிக்ஸ் ஆகி நிற்கும், பார்த்துக்கோங்க. அழகாக அது வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா நிற்கும். அங்கங்கே சாயாது, பார்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இது வந்து நான் சின்ன ஜாரை தான் எடுத்துருக்கிறேன். ஷேப் அழகாக இருக்குங்கிறதுனால நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒரு லாங் கிளாஸ் டைப்பில் உள்ளதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த வாய்ப்பகுதி கொஞ்சம் வித்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய செலோ டேப் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சோன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வீட்டிலே இருக்கிற அந்த லீவ்ஸையும் இதையும் வச்சு தான் நான் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மொபைல் வந்து என்னோடது வந்து பார்த்திங்கன்னா டேப் வந்து இந்த மாதிரி சார்ஜ் பண்ணும்போது ரெட் கலர் மார்க்கு வருது அந்த சார்ஜரில். ஸோ அது சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ஆன் பண்ணுங்கள் அல்லது ரீஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா திருப்பி நீங்கள் சார்ஜரில் போடும்போது கரெக்டாக சார்ஜ் ஆகுது, பார்த்துக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இன்னும் என்னோடய சேனலில் நிறைய ஒரு 5-6 வீடியோஸ் இருக்குது. அதையும் போய் பாருங்கள். இன்ன வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ அழகாக சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து ரொம்ப சூடாக இருந்ததுன்னா அது சூடு ஆறணும்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து டேப் வாட்டரை அப்படியே பிடிச்சி அதுக்குள்ளே வந்து அந்த சூடான பாத்திரத்தை வச்சுட்டிங்கன்னா அது உடனே ஆறிடும். இது இப்போ ஆவி பறக்க வச்சுருக்கிறேன். அது சீக்கிரமாக சூடு ஆறணுங்கிறதுனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இதுவும் நல்ல டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டூத் பிக்கோட இது வந்து காலி ஆயிடுச்சு. நான் அதை எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு நல்ல நம்ம பெருங்காய பொடியோ அல்லது பெப்பரோ சால்ட்டோ ஏதாவது ஒன்று வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். தூக்கி போடலை நான். முடிஞ்சிருச்சு இந்த பாட்டில். அதில் வந்து நல்லா அழகாக சின்ன சின்ன ஹோல்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு இடத்துல ஒரு பெரிய ஹோலும் கூட கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வாங்குகிற பொருள் இருக்குமானா அல்லது இந்த கவரை கூட அந்த மூடியை கூட லிட்டை கூட வேறு ஏதாவது பாட்டில் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உள்ளதை தூக்கி போடாதீங்க நீங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஓல்டு டிஷர்ட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது வந்து என்னோடய பருப்பு கடையிற மத்து வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதோட ஸ்டிக்கர் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பைப் இருந்ததுன்னா கூட நீங்கள் பிவிசி பைப் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இப்படி 4 இதாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னரில் கொஞ்சோண்டு மாத்திரம் அந்த ஹோலுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு சைடை அப்படியே உள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு இன்னொரு ரப்பர் பேண்டு ஒன்று தேவைப்படும் நமக்கு, அவ்வளோதான். ஸோ டிஷர்ட்டில் அந்த கழுத்து பாகத்தையும் மேல் பாகத்தையும் 2 கையையும் மாத்திரம் நான் கட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட் சைடை மட்டும் எடுத்துருக்கிறேன். அதை 4ஆக மடிச்சுட்டு ஒரு கார்னரில் நான் காட்டின மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டிக்கை உள்ளே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது. டைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரப்பர் பேண்டை ஒரு 2-3 தடவை நல்லா டைட்டாக போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கனாலே போதும். இன்னொன்று அந்த அவங்க பாட்டிலோட இதை வச்சு கூட பண்ணுறாங்க, அது எனக்கு தெரியலை. ஸோ இதை நீங்கள் சோஃபாவில் இந்த மாதிரி ஒட்டடை அழுக்கு தூசியெல்லாம் தட்டுறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி டஸ்டிங் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா டஸ்ட்டை கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி கடையில் கூட கிடைக்குது. பட் நம்மளே நம்ம வீட்டில் உள்ளதை வச்சு செஞ்சு வேஸ்ட் ஆகிற பொருளை வச்சு செய்யும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான்.
நெக்ஸ்ட் இந்த மாதிரி பனானாலாம் வாங்கினோன்னா வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி கட்டி நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வச்சோன்னா சீக்கிரத்தில் பழுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரத்தில் ஸ்பாயில் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போ லெகிங்ஸில் உள்ள அந்த கயிறை தான் எடுத்து வச்சுருக்கேன், அந்த ஸ்ட்ரிங்கை தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி சணல் கூட எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கட்டி வச்சிட்டிங்கன்னா அது கூட கொஞ்ச நாள் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடைகளில் கூட இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்கிறதான் பார்த்துருப்பீங்க. அதே மெத்தடு தான். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பெல்ட்டை எப்படி ஃபோல்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம். சாதாரணமாக நம்ம கையை விட்டு மடித்து வச்சோன்னா அது நிற்காது, கலைஞ்சு போயிடும். ஸோ நம்ம அந்த பெல்ட்டை வந்து அந்த பக்கிள்குள்ளே வந்து நம்ம விட்டு நம்ம எப்படி நம்ம போடுமோ அதே போல் விட்டு எடுத்தோன்னா ரவுண்டாக எடுத்துக்கலாம். அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா, நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே எடுத்தீங்கன்னா அது அப்படியே கலையாமல் இருக்கும். நீங்கள் அப்படியே வார்ட்ரோப்பில் கூட வைக்கலாம், அல்லது ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சிங்கனாலும் கலையாமல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், மெஸ்ஸியாகவும் இருக்காது, வார்ட்ரோப் பார்க்குறதுக்கும் நீட்டாக க்ளீனாக இருக்கும். அல்லது நீங்கள் ஹேங் பண்ணி ஹேங்கரில் வைக்கணும்னா கூட இன்னொரு மெத்தட் அந்த மாதிரி கூட வைக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வாட்டர் பாட்டில் வச்சுருந்தோன்னா கொஞ்சம் மெல்லிஸ் பாட்டிலாக எடுத்துக்கோங்க. அதில் சின்னதாக ஒரு டாட் வந்து ஹாட் நைஃப் வச்சு, அதாவது சூடான நைஃபை வச்சு ஒரு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த கொடுத்துருக்காங்கல்ல அந்த ஸ்பேஸில் அப்படியே கட் பண்ணிட்டு வாங்க. கட் பண்ணிட்டு வந்துட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லாண்டிக்காக கட் பண்ணுங்கள். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வரும். இந்த மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நம்ம வந்து பெட் பாட்டில்ஸில் இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக செஞ்சு வச்சுக்கலாம். தூக்கி எறியணும்னு அவசியம் இல்லை. தூக்கி எறிகிற பொருளில் தான் இது வந்து டிஐஒய் பண்ணுறோம் நம்ம. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இது குயிக்காக பண்ணிடலாம். லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி அழகாக வந்துருச்சு. இதுக்கப்புறமா நான் ஹேங்கரில் வந்து அந்த 2 எண்டையும் நீங்கள் செலோ டேப் வச்சு நீங்கள் ஒட்டிடலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே உள்ள அப்படியே விட்டிங்கனாலே போதும். அப்படியே 2 எண்ட்லையும் வந்துடும். அந்த 2 எண்டையும் மாத்திரம் 2 கார்னரில் வந்து நீங்கள் செலோ டேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதனால் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா ஒட்டிட்டிங்கன்னா அது வெளியே வராது. அழகாக அந்த ஸ்ப்ரிங் பேங்கிள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி நின்றுக்கும். இந்த ரிங்குக்குள்ளே வந்து நீங்கள் உங்களோட நிறைய நீங்கள் செயின்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் வச்சுருப்பீங்கன்னா அந்த ஜுவல்லரி கூட நீங்கள் இதில் மாட்டி வச்சுக்கலாம். பெல்ட் போட்டு வச்சுக்கலாம். இன்னும் உங்களோட சாக்ஸு, கர்ச்சிஃப் இந்த மாதிரி காரியங்கள் வந்து நீங்கள் வந்து காய போடுறதுக்கு ட்ரை பண்ணும்போதும் கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அது உள்ளே போட்டுக்கலாம். அல்லது நீங்கள் வார்ட்ரோப்பில் இந்த மாதிரி பெல்ட்டு, உங்களோட நெக்லஸ் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய சாக்ஸை மாத்திரம், அல்ல குட்டி பிள்ளைங்க சாக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணி உங்களோட வார்ட்ரோப்பில் வச்சுட்டிங்கன்னா மற்றவங்க சாக்ஸோட மிக்ஸ் ஆகாது. நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நல்ல ஆர்கனைசராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம மசாலாலாம் நம்ம பாட்டில் ஃபுல்லாக வச்சிட்டோன்னா அந்த ஸ்பூன் வந்து உள்ளே போகாது, அப்படியே நின்றுக்கிடும். அதை வந்து நம்ம உள்ளே தள்ளினோன்னாலும் நம்ம இப்போ திருப்பி தேட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிவிடுங்க, அப்படியே உள்டாவாக அப்சைட் டவுனாக ஆக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு, ஆனால் நீங்கள் எடுக்கும்போது தண்ணி இல்லாமல் தண்ணி படாத கை யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இன்னொரு ரப்பர் பேண்டை வச்சு இப்படி கூட இன்னொரு மெத்தடில் அப்படியே வெளியே வச்சிட்டிங்கனாலும் இது நான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அப்படியே நீங்கள் உள்டாவாக அப்சைட் டவுனாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம சோப் கேஸில் சோப்பெல்லாம் வைக்கும்போது வந்து அது கொலன்னு ஆயிரும் அந்த தண்ணி பட்டு. ஸோ அந்த ஹேண்ட் வாஷ்க்கு யூஸ் பண்ணுற சோப்ஸ் ஆகட்டும், நம்ம குளிக்கிற சோப் ஆகட்டும், இந்த மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்ட் வந்து ஒரு 3-4 நிறைய கூட போட்டு வைக்கலாம். போட்டு வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி அதுக்கு மேலே யூஸ் பண்ணுற சோப்பை வச்சிங்கன்னா அது ட்ரையாக இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த கொலன்னு ஆகிறதில்ல, ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக இருக்குது. இது போக நம்மகிட்ட இந்த மாதிரி சின்ன பாட்டிலோட மூடியெல்லாம் இருக்கும்ல, அதுகளை கூட நீங்கள் அப்படியே அது கூட ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட அதுவும் அழகாக ஸ்டாண்டு மாதிரி அப்படின்னு இருக்குது. இந்த மேல் பக்கத்தை மாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கரைஞ்சி அப்படியும் வேஸ்ட் ஆகாது, ட்ரையாக இருக்குது எப்போவுமே. ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது குட்டி பிள்ளைங்க இருக்கிற வீடுகளில் இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ் ஆகும். அடிக்கடி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணி மெஸ்ஸியாக ஆக்கி வைப்பாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லிக்விட் சோப் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஜாஸ்தியாக வந்ததுன்னா அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ரப்பர் பேண்ட் வச்சு அந்த நெக்கு பகுதி மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2-3 ட்விஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதை நிறைய ஸ்டிஃபாக போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் குட்டி பிள்ளைங்க நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. குட்டி பிள்ளைங்க இருக்க வீடுகளில் அந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா வேண்டிய அளவு மாத்திரம் வரும், ஜாஸ்தி வராது.
நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம டஸ்ட்பினில் வந்து 2 இது, அதாவது ரீசைக்கிள் பண்ணுற இதுவும் வேஸ்ட்டும் வச்சுருப்போம், ரீசைக்கிள் பண்ணாத வேஸ்ட்டும் வச்சுருப்போம். அதை வந்து நம்ம வந்து காம்போசிட் பண்ணுறது ஒரு இதுலேயும் இதையும் ஒரே டஸ்ட்பினில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 கவர் வச்சுட்டு கீழே விழுந்துரும்னு நினச்சிங்கன்னா ஒரு கிளிப்பு போட்டுருங்க, அதுக்குன்னு தனியாக கிளிப்பு வச்சுருங்க. பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடில் நீங்கள் போட்டுடலாம், ஃபுட் வேஸ்ட் எல்லாம் ஒரு சைடு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ரெண்டும் ஒரே பின்னில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு கிளிப் போட்டிங்கன்னா அது கீழே விழாது. இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சைட்லேயும் கூட நீங்கள் கிளிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் நம்ம பார்க்கலாம். தெர்மோகோல் பாக்ஸஸ் நம்மகிட்ட இருக்கும். தெர்மோகோலில் வந்து அதை நம்ம வேண்டிய அளவுக்கு கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹாட் நைஃப், சூடு பண்ண கத்தியை வச்சு நீங்கள் கட் பண்ணாலே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வேஸ்ட்டாக தூர போடுற பாக்ஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை வச்சு நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற பாக்ஸ் வாங்கிட்டிங்கன்னா கை விட்டு நம்ம வாஷ் பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். இதுவுமே ஸ்கொயராக இருக்கிறதுனால நம்ம வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இடத்தையும் ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். அது நீங்கள் லேபிளும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குக்கிங் தெரியாதவங்க, ரொம்ப தெரியாதவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி நான் வச்சுருக்கிறேன். பின்னாடி உள்ளது வந்து ஹைட் வந்து இது வந்து நமக்கு தெரியும், ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு, ரைஸ் பண்ணி வைக்கிறதுனால. பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த தெர்மோகோலை நான் கீழே வச்சுருக்கிறேன். அது எடுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஸ்வீட் பாக்ஸ், இந்த மாதிரி இது இந்த ஹார்ட் பாக்ஸ், இதையும் கூட நீங்கள் கீழே வச்சுக்கலாம். இதுவும் நான் இன்னொரு இடத்துல அந்த மாதிரி ஆர்கனைசராக யூஸ் பண்ணியிருக்கேன், கீழே வச்சுக்கலாம் நீங்கள். அடுத்தது நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் இது வருதில்ல, யூஸ் அண்ட் த்ரோ, இதையும் கூட நம்ம வந்து கீழே வந்து ஒன்று போல் லைனாக வச்சுட்டு அது மேலே வந்து பாக்ஸஸை நம்ம வச்சுக்கலாம். வச்சோன்னா அந்த ஹைட் வந்து நமக்கு தெரியும், ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை வந்து நீங்கள் லென்த் வைஸாக ஹாஃபாக கட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நல்ல ஸ்டர்டியாக ஹார்டாக தான் இருக்குது. வெயிட் கூட நீங்கள் வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது பிரேக்கெல்லாம் ஆகாது, உடஞ்செல்லாம் போகாது. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம பாட்டில்ஸை அடுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஹைட்டும் தெரியும், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்ல ஏர்டைட் பிளாஸ்டிக் ஹை குவாலிட்டி கண்டெய்னர்ஸ் வந்து நீங்கள் சீரியல்ஸ், பல்சஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். கிளாஸ் கண்டெய்னர்ஸும் யூஸ் பண்ணலாம். கேட்டால் பெஸ்ட்டு ஸ்டீல் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் டிப் எல்லாம் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரேஸ் வந்து நிறைய வச்சுருப்போம். அது யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேயாக இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணாத ட்ரேயாக இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம ஆர்கனைசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கப்ஸ் அண்ட் மக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அது மேலே வச்சுட்டு ஒன்று மேலே ஒன்றா வச்சிட்டோன்னா இடம் வந்து நமக்கு ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இல்லாட்டா ஒரு சைடு மாத்திரம் தான் நம்ம ஃபில் பண்ணி வைக்க முடியும். இப்படி நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சிங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்டாண்டோ அதுவும் நம்ம வாங்க வேண்டாம். நம்மகிட்ட இருக்கிற ட்ரேயை யூஸ் பண்ணலாம். அது நீங்கள் வெளியே எடுக்க முடியாத அளவுக்கு பழசாக ஓல்டாக இருந்தால் கூட, யூஸ் பண்ண முடியாதா இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு வைக்கிறதுக்காவது அட்லீஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசராக நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. அது தூர தூக்கி போட வேண்டாம். ஒரு வேண்டாம் அந்த பிரிண்ட் எல்லாம் போயிருக்கலாம், கலர் போயிருக்கலாம். ஆனால் ஹெவியாக, ரொம்ப ஹெவியாக மேலே தூக்கி வைக்காதீங்க. லேஸாக உள்ளதுகளை வந்து மேலே வைக்கும்போது மேலே வைங்க. கீழே உள்ளதை வந்து கொஞ்சம் நல்ல ஹார்டாக உள்ளது, நல்ல ஸ்ட்ராங்காக உள்ள கப்ஸு மக்ஸை கீழே வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அதுக்கு ஒரு ஸ்டாண்டெல்லாம் நம்ம வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். இந்த ஸ்டாண்ட் வந்து மைக்ரோவேவோட இந்த பீஸா, கேக்கெல்லாம் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த ஸ்டாண்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அதை எடுத்துக்கலாம். மற்ற டைமில் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி கிராக்கரி செட்லாம் நீங்கள் வச்சுட்டு கீழே வந்து பவுல்ஸ் எல்லாம் நீங்கள் அடுக்கிக்கலாம். நான் இதில் வந்து பிளேட்ஸை தான் வச்சுருக்கேன். நான் பிளேட்ஸ் ரொம்ப மேலே வச்சோன்னா அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா என்னன்னு தெரியலன்றதுனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இதுக்கும் நம்ம வேறு ஒரு ஸ்டாண்ட் வாங்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஓல்டு மைக்ரோவேவ் பிளேட்ஸ் கூட உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, ஸ்டாண்ட்ஸ் இருந்ததுன்னா கூட அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஒரு மைக்ரோவேவில் வந்த ஒரு அட்டாச்மெண்ட் தான். அதில் வந்து நான் வந்து என்னோடய டம்ளர்ஸ் எல்லாம், சில்வர் டம்ளர்ஸ்லாம் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுவும் மேலே வச்சுக்கிட்டோம்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஹேண்டியாக இருக்குது பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி, அதை வந்து உல்ட்டாவாக நான் போட்டு வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக கீழே அதுக்கு நல்ல ஒரு 4 இது ஸ்டாண்டு மாதிரி இருக்குது, தரையோட ஒட்டலை அது. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிறதையே நம்ம வந்து ஆர்கனைசஸாக யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து வெளியே விலை கொடுத்து வேறு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறத நம்ம வேணுங்கிறப்போ அதை எடுத்துக்கலாம். என்ன வந்து டம்ளர்ஸ் வந்து ட்ரையாக இருக்கணும், நல்லா ட்ரை பண்ணிவிட்டு வைங்க. ஏன்னா அப்புறம் அது துரு பிடிச்சிரும் இந்த ஸ்டீலில். ஸோ அதனால் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுவும் நீங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஒரு டம்ளர் ஸ்டாண்ட் மாதிரி ஆகிடும். இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹேவ் அ குட் டே.